இந்த இமேஜில் உள்ளதோட பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மவுத் பால், கெமிக்கல் நேம் இஸ் நாப்தலின் பால் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அந்த உருண்டை பாச்சா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு ஒரு 3 வயசு பையன் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. பிரச்சனை ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டாங்க, அதனால் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. பட் இது டேஞ்சரஸான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், எஸ்பெஷலி இன் சில்ட்ரன்ஸ். இது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, வித்தின் 5 to 6 ஹவர்ஸில் அப்டமன் பெயின், வாமிட்டிங் அண்ட் டிசினஸ், தலை சுத்தல் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஆஃப்டர் 6 ஹவருக்கு அப்புறம் ஒன்று சீரியஸ் சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும். அதாவது ஹீமோலிட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல உள்ள பிளட் செல்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி ஜாண்டிஸ் வரலாம், ஃபிட்ஸ் வரலாம், கிட்னி இன்ஜுரி கூட வர வாய்ப்பு இருக்குது. அதோட நம்ம உடம்புல உள்ள ஆக்சிஜன் லெவலையும் கம்மி பண்ணி விட்டுரும். ஒருவேளை குழந்தை ஏதாவது தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டூ நாட் பேனிக். நீங்கள் பயந்து குழந்தையும் பயமுறுத்தாதீங்க. ரெண்டாவது, எந்த ஒரு ஹோம் ரெடிமேட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. மூணாவது, வாமிட்டை இன்டியூஸ் பண்ணாதீங்க. நாலாவது, வித்தின் 1 ஹவருக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுங்க. வீட்டில் இதுன்னு கிடையாது, இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்து முழுங்குற மாதிரி உள்ள எந்த பொருளையும் குழந்தைக்கு பக்கத்தில் வைக்காதீங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய ஆபத்தை கூட முடியலாம்.